தள்ளுங்க தள்ளுங்க. என்ன இப்படி பாக்கிட்டு தள்ளும்? பக்குவமா உள்ளு கொண்டு தட்டிய சம்பாதிக்கிறது நல்லா. என்னைய மொத்தத்தையும் பார்த்துக்கிட்டது என் ஃப்ரெண்ட் மார்வல்ல. அவள் தான் கொண்டு கூட்கொண்டு தள்ளு. கொஞ்சம் போல அவியல் எடுத்துட்டு போயிட்டேன். கண்ணு உறுத்து தள்ளி போ. போம்மா ராசாத்தி போ. ஒண்ணுமே இல்ல, சோறு தான் தீந்து இருந்த அவியல் அவளத்தை எடுத்துட்டு போயிட்டாலோ. அட பாதவத்தி பத்ராளி, எடி திங்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லையா? ஏங்க அவியல் எடுத்துட்டு வந்துட்டேன். டப்பால ஒரு பிரெட் இருக்கு, எடுத்து தின்னு. பிரெட்ல முட்டைலாம் சேரும், மீன் முட்டை திங்க மாட்டோம்ல. திருச்செந்தூருக்கு வேற இன்னைக்கு போகணும்னு நினைச்சேன், ஒரு வேலை ஓட மாட்டுக்கு. முருகா முருகா முருகா, இன்னைக்கு கோயில திருவிழாவை பார்க்க கூட என்ன நீ கூப்பிட மாட்டுக்க முருகா. ஒரு பைக்கா சிரிக்கு பைக்கா இது மாதிரி பேசாயிட்டு யாருக்கனவே உளுந்து எழுந்து மறுபடியும் பேசாம வாயை பொச்சுக்கிட்டு கடை. இவ இன்னும் இந்த ராமாயணத்தை விடலையா? ஆமாட்டி, கூடையில இருக்கு பழம், தண்ணி சண்டா குளம், இதே சீரில் தான் வந்தையில இருந்து சொன்ன கட்டிலே சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு எங்க இருந்து அறிவு வரும்னு எவனுக்கு தெரியும்? தாட்டி அவியலை தின்னு பார்ப்போம், கூட கொஞ்சம் கடுங்கையில இருந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரிக்கா? வேற என்னக்கா செய்யறதுக்கு? இந்த பொண்ணா பூவான பார்த்ததுக்கு இன்னும் அந்த பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு தான்க்கா இருக்கா. அவளும் அவ மூஞ்சும் ஏக்கா என் மோவே சிங்கம் போல இருக்கா. அந்த பிள்ளைய பார்த்தேனாக்கா அவளால எவ்வளவு பிரச்சனை ஆனாலும் சுருதின்னு அவளதாக்கா பிடிச்சிட்டு தெரியும். இது வயசு கோளாறு, பையன் கொஞ்சம் வளர்ந்தாமனா எல்லாம் சரியாயிடும்டி. இவளுக்கு அவனுக்கு வயசு எத்தனட்டி? சின்ன பையனை பிடிச்சி கட்டி வைக்கிறதுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி ஏன் நீ பொம்பளையாட்டி? பொம்பளை பேசாம பொட்டுக்கிட்டு இரு, ஒரு 5-6 வருஷம் போகட்டு. ஆமா கீதா, அவன் 12ஆம் வகுப்பு முடிக்கும் போதே கல்யாணத்துக்கு பொண்ணை பார்த்தா எப்படி? கொஞ்சம் இரு, பொறுமையா பாப்போம். 11ஆம் கிளாஸ் பிள்ளைய கட்டி வைப்பியா இல்ல 10ஆம் கிளாஸ் பிள்ளைய கட்டி வைப்பியா? இவ அறிவு கிட்டவளா இருப்பா போல இருக்கு. பொறுமையா இரு. அதுக்கு முன்னாடி என் பிள்ளைய தூக்கிடுவாக்கா. யாருன்னா பெரிய சொப்பனை சுந்தர பொச்சுக்கிட்டு இருட்டு சீமை வச்சுக்கிட்டு ரொம்ப பயல உடனே.
தங்கச்சி பத்திராளி என்ன வாங்க அவர் உள்ள ஏங்க ராசமலா ஏங்க நான் அண்ணாமலை வந்திருக்காங்க கொஞ்சம் வாங்க அண்ணாமலை உட்காருங்க நான் இங்க இருக்கேன்னு யாரு சொன்னா என்னடி அண்ணாமலை இவ உட்கார சொல்லுங்க உன் மாப்பிள்ளையில பாக்கோன்னா எனக்கு கொஞ்சம் கணி கேட்டு அனுப்பி விடு எதுக்குனே வந்திருக்கேன் ஏங்க ராசமலா என்ன உட்காருங்கனே எதுக்குனே அவர் உள்ள குளிச்சிட்டேனோ நிப்பாரு நினைக்கே என்னாச்சு நான் தாங்க வர சொன்னேன் ஆமா தங்கச்சி இந்தா இவ தான் பிள்ளைக்கு ஏதோ பொண்ணு பார்க்கணும்னா ஒரு 4-5 சம்மந்தம் கொண்டு வந்தேன் அது சொல்லதான் வந்தேன். ஐயே இவ உண்மையிலே சொல்லிட்டு தெரியாத பைத்தரி என்ன அண்ணாமலை லே சொல்லாம கொள்ளாம வந்திருக்க லே நான் இவளை பார்க்கதாமல வந்தேன் தங்கச்சிங்கள இருக்கான்னு சொன்னாவே அதான் வந்தேன் என்னவோ சம்மந்தம் வந்தேன்னா சரி நமக்கு வரவு தானேன்னு வந்தேன். ஆடல சொன்னாமல அவளே சின்ன பிள்ளைக்கு பார்த்தா நீ கூட சேர்ந்து கொட்டடிச்சிட்டு கிடக்கா போலாங்க அவ பார்த்ததுனால சம்மந்த ஒரு நாளத்தை கொண்டு வந்தானா தலையோடி அடிக்கிற ஓடிடுவானே சும்மா இருங்க ஆச்சி சும்மா பாப்போம். சரி சரி ஒண்ணு இல்லக்கா ஒரு 2 சம்மந்தத்தை சொல்லிட்டு போயிருந்தேன். இங்க பாருங்க காரைக்குடி பக்கத்துல ஒரு பிள்ளை இருக்குவே 2ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்குவே படிப்பறிவு குறவு ஆனா நல்ல தொழில் தெரிஞ்ச பிள்ளை நல்ல தையல் வேலையெல்லாம் அடிக்கும் போல. அண்ணாமலைக்கு இது தேவையா மானங்கிட்ட பயில நீ வெளியில போகணும் கொலை பண்ணுதே இவ்வளவு கிட்ட போய் இவன் உழுவானா வாயில அறுப்பு வருது புள்ள புடிச்சு கட்டி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க பொத்திக்கிட்டு கிரி அண்ணாமலை லே அண்ணாமலை அதான் சொல்லுதல்ல இங்கன வாணி அது சிரிக்கு அவளை பொத்துக்கிட்டு இருட்டு வச்சுக்கிட்டு நாளைக்கு சாதகம் பட்டுட்டு அப்புறம் பொண்ணை வாரு அதுக்கு முன்னாடி மெண்டல் வழியை பிடிச்சி கட்டி வச்சிருக்கோம் உனக்கு வாயில அறுப்பு மணி வச்சிருக்கோம் வாயோட இடிச்சு அங்கே போய் உழுந்துருவேன். லே அறிவு கிட்டவனா பிரெண்டாச்சுன்னு பாக்க இவ்வளவு கிட்ட வந்து உழுவியால நீ சம்மந்தம் பாக்கியா சின்ன பயம்ல அவன் இல்ல நான் சொன்னல அந்த பொம்பளை தான் கேட்கல சரி நமக்கு ஒரு வருமானம் வரும்ல கமிசை வரும்னு சொல்லி தான் நான் பாக்கேன். கமிசை மோர வரும் அவளை எங்கனையும் பிடிச்ச உடனே தள்ளி விட்டுருவாள பொத்திக்கிட்டு பேரு மரியாதைக்கு என்னல நீயும் உன் பொண்டாட்டி சரியான ஆளுதான்ல வரக்கூடிய லட்சுமியை வரவுடாம கிட்டியா போலாங்க தள்ளி அறுப்பு வாங்கிட்டு போயிருந்த மரியாதைக்கு பேரு நீ போன வாரேன்